அவர் அமெரிக்கா வந்து என்னை சந்தித்த போது இப்படி ஒரு முடிவை எடுப்பார்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த சமயத்தில் பாஜக அவருக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருந்துச்சு. ஏன்னா அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் வந்து இந்த விஷயங்களை வந்து தமிழ்நாட்டில் பல மூலை முடுக்குகளுக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னு அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் அண்ணாமலையை ரொம்ப கொண்டாடினாங்க. இப்போ எப்படி பார்க்குறேன்? அது வந்து தொடரல. உண்மையில் மோடிக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும். ஆனால் அதை அவர் கேட்க மாட்டார். நீங்கள் சொன்ன கொஞ்ச நேரம் முன்னாடி ட்ரம்ப் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் எனக்கு கொடுன்னு கேட்டுருப்பார். அதுதாங்க வித்தியாசம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தென்னவன் மீடியா சிவகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் விஜய். நான் எதிர்பார்க்கவே இல்லை, அமெரிக்காவில் இருந்த ஒருத்தரை நேரில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு அமைத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த வி த லீடர்ஸ் அந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜகவிலிருந்து விலகி இந்த முடிவு எடுத்திருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து அமெரிக்கா வந்திருந்த போது அது சம்மந்தமாக தான் நம்ம பேசியிருந்தோம். அமெரிக்காவிலேருந்து நீங்கள் இப்போ வந்துருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் அமெரிக்கா வந்து என்னை சந்தித்த போது இப்படி ஒரு முடிவை எடுப்பார்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த சமயத்தில் பாஜக அவருக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருந்துச்சு. அவர் வந்து அவருடைய செயல்பாடுகளுக்கு பாஜக ரொம்ப மதிக்குது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை பாஜகவில் இருக்கிறவங்களும் நம்மள்கிட்ட ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அமெரிக்கா வாழ் தமிழர்களும் அப்படி தான் நினச்சாங்க. ஏன்னா அவர் வந்து அமெரிக்கா வந்தபோது அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் அப்படி வந்து அவர் கொண்டாடினாங்க அவரை வந்து. ஆனால் அவர் வந்து ஒரு பாஜகவில் தலைவராக இருக்கார். ஏன்னா அங்கே வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்து அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு பின்னணியில் அண்ணாமலையை வந்து பார்த்து அவங்க ரொம்ப கொண்டாடினாங்க. ஏன்னா அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் வந்து இந்த விஷயங்களை வந்து தமிழ்நாட்டில் பல மூலை முடுக்குகளுக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னு அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் அண்ணாமலையை ரொம்ப கொண்டாடினாங்க. இப்போ எப்படி பார்க்குறேன்? அதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ என்ன விஷயம்னா அது வந்து தொடரல. நமக்கு தெரியும் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு இருந்த உரிமையோ அவருக்கு இருந்த செல்வாக்கோ நாடாளுமன்ற தேர்தலில் பலவித காரணங்களால் தோற்கடிக்கப்பட்டதனால், ஏன்னா தோற்றாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், தோற்கடிக்கப்பட்டாங்க. ஸோ தோற்கடிக்கப்பட்டதனால் அவருக்கு அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஸோ பாஜக தலைமைக்கு வந்து ஒருவேளை அவங்க நினச்சிருக்காங்க, ஒருவேளை அவங்க அப்ரோச் வந்து சரியில்லையோ, எதையோ மாற்றணுமோ, திருப்பி வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு முடிவு எடுத்த உடனே அதை வந்து அண்ணாமலையால் ஏற்றுக்க முடியல. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சரித்திர விஷயங்கள். ஸோ அதனால் அவர் வந்து உண்மையிலேயே பல பேர் அப்போவே வெளில வருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தாங்க. அப்போ அவர் வந்து வெளியில் வந்திருக்கணும். அது ஒன்று தான் இப்போ நடந்த வித்தியாசம். ஸோ அவர் வெளியில் வரப்போகிறாருங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் நிறையா பேருக்கு ஏற்பட்டுச்சு. அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் அதே மாதிரி ஒரு எண்ணம் தான். அது வந்து அவர் வந்து காத்திருந்தார். அவர் எத்தனையோ காரணங்கள் சொல்கிறாங்க அவர் காத்திருந்ததுக்கே. ஆனால் அவர் காத்திருந்ததை பல பேர் ரசிக்கலை, உண்மையிலேயே ரசிக்கலை. இவர் ஏன் இப்படி காத்துட்ருக்காரு, இவர் ஏன் திருப்பி வந்து அதிமுகலையோ எடப்பாடி பழனிசாமி எதுக்கு இவர் முதலமைச்சராக வந்து முன்மொழிகிறார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் பல பேரால் ஏற்றுக்க முடியல. அதுதான் உண்மை. அதனால் அவங்க முன்னாடியே வெளில வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வெளில வந்தது அவங்களுக்கு வந்து ஒரு காலதாமதமான விஷயம். ஆனால் இனிமேல் எந்த காலதாமதமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அவர் எடுத்திருக்க முடிவு அது சரின்னு நினைக்கிறீங்களா? அந்த முடிவு சரின்னு தான் நினைக்கிறேன், கண்டிப்பாக சரின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த முடிவில் வந்து அவர் வந்து தீர்மானமாக இருக்கணும். அவர் வெளியில் எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னால் அவருடைய கொள்கைகள் என்ன, அவர் யார் எதிரியாக நினைக்கிறாரு, எந்த சித்தாந்தத்தை எதிரியாக நினைக்கிறாரு அப்படிங்கிறதுல அவர் இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் அவர் ஒரு தெளிவான முடிவை சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. நீங்கள் நான் அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அந்த சாயலுக்கு வந்துட்டீங்க. ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போனவங்களாம் இந்துத்துவா தேசியம் இது சார்ந்து தான் அதிகமாக போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மதத்தை வீட்டில் வைத்து விட்டு பூட்டி வச்சுட்டு நான் வெளியே வரேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இப்போது தேசியவாதியாக கொண்டாடப்பட்ட அப்துல் கலாம் ஐயா அவர்களோட நினைவிடத்துக்கு போயிட்டு அந்த கட்சிப் எடுத்து தலையில் கட்டின அந்த சம்பவன்றது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதை வந்து சரின்னு பார்க்குறீங்களா அவர் எடுத்திருக்காங்க? இது அவருடைய முடிவு. ஸோ ஒருத்தரோட முடிவு நம்ம எப்படி பார்க்கணுன்னா அவர் வந்து அந்த முடிவுக்கு உண்மையாக இருக்காரா. ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு போலியான அரசியல்வாதி தேவையில்லை. ஸோ நான் வந்து இந்துத்துவாவை ஆதரிப்பேன் ஆனால் நான் வேறு ஒன்று செய்வேங்கிற மாதிரி இல்லையே. அவர் வந்து அவருடைய செயல்பாடுகளில் தெளிவாக இருக்கார். இதுதான் அவருடைய செயல்பாடுனா அது சரியா தவறா அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு வந்து பல மூத்த பத்திரிகையாளர்களோ சீனியர்ஸோ அரசியல்லையே பல வருஷமாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க.
ஸோ அது சரியாக தவறாங்கிற முடிவை எடுக்கிற லெவலில் நான் இல்லை. ஆனால் அவர் எடுக்கிற முடிவில் அவர் வந்து ஸ்டிக் பண்ணுறாரா அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும். அவர் வந்து இந்த வாரம் ஒரு முடிவு எடுப்பாருங்கிறது பல பேராலும் எதிர்பார்க்கப்பட்டது தான். ஏன்னா அவர் வந்து பாஜகலேருந்து தன்னை வந்து ஒரு வித்தியாசப்படுத்தி காமிக்கணும். அப்போ அந்த ஒரு கட்டத்தில் இருக்கார். ஏன்னா பாஜகலேருந்து வந்ததுனால எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பாஜகவில் இருந்தவங்க தான் இவங்க பின்னாடி போகிறாங்க, இவர் பாஜகவே தானே திருப்பி செய்ய போகிறாரு, இவர் வந்து பாஜக தவறு செஞ்சான்னா தமிழக பாஜக வேணால் எதிர்ப்பாரே தவிர மத்திய பாஜகவை எதிர்க்க மாட்டார். ஸோ இப்படின்னு அவர் மேலே ஒரு முத்திரை குத்துருச்சு. அவரை தன்னை வித்தியாசப்படுத்திக்க வேறு வழி பல வழிகள் இருக்கலாம். அவர் தேர்ந்தெடுக்கிற வழி இது. அதே சமயத்தில் இது வந்து தமிழக மக்களால் ஏற்கப்பட்ட வழி. இன்னும் தமிழ்நாட்டில் இதுதான் வந்து ஒரு வெற்றி அடைஞ்ச ஃபார்முலா. தமிழ்நாட்டில் நம்ம ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் நம்ம கையில் பிடிச்சிக்க முடியாது. தமிழ்நாட்டில் நம்மளுடைய செயல்பாடுகள் மதம் கடந்து இருக்கணும். அதுதான் வந்து இந்தியா முழுக்க இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாலும் தமிழ்நாட்டில் அதுக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் மதத்தை வீட்டில் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது, மதத்தை வீட்டில் வச்சுட்டு அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். யாருமே அவங்களுடைய மதத்தை விட்டு கொடுக்கணுங்கிறதோ அந்த மாதிரி இல்லை. ஸோ அது வந்து அரசியல்லையும் நம்ம அரசியல்ங்கிறது என்னங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுறது, மக்களுக்கு என்ன தேவை அதை பூர்த்தி பண்ணுறது. ஸோ மக்களுக்கு தேவைங்கிறது பல விதமாக வரும். இப்போ வந்து ஒரு நகராட்சி இருக்குன்னா அதுக்கு சிவிக் நீட்ஸ் வரும், அது ஒரு மக்கள் தேவை. இப்போ அவங்களே வந்து ஒரு கோவில் கட்டணுன்னா அந்த மத உரிமைகள் அவங்களுக்கு தேவை. அதே வந்து ஒருத்தர் வந்து தன் மசூதிக்கு போனோம், ஒருத்தர் சர்ச்சருக்கு போனோம்னா அது அவங்க மத உரிமை. ஸோ மக்களுக்கு தேவைங்கிறது அவங்களுடைய சிவிக் தேவைகளை கடந்து மத தேவைகளும் இருக்குது. அந்த தேவைகள் எல்லாருக்கும் இருக்கிறச்சே அதை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து அண்ணாமலை பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அவருடைய சரியான முடிவாக இருக்குமா இல்லையாங்கிறத விட அந்த முடிவில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் தொடர்றாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். அண்ணாமலை மீது இந்த மாதிரி விமர்சனம் வைக்கும்போது பாஜக மீது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து திமுக கூட கூட்டணி வைக்க போகிறாங்க, திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் இந்த மாதிரிலாம் ஒரு கூட்டணி அமைய போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ பாஜகவுக்கு அது புதுசு இல்லையே. ஸோ பாஜக வந்து தனியாக நிற்கிறத ரொம்ப விரும்பினா மாதிரி நமக்கு சரித்திரமே இல்லை. இப்போ அண்ணாமலையால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனியாக நின்னாலும் அது அவங்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி இண்டிகேஷன் தான் நிறையா வந்தது. ஸோ இது அண்ணாமலைக்காக நாங்கள் செய்கிறோம், அண்ணாமலைக்கு நாங்கள் இதை பெண்ட் பண்ணி அவருடைய இதை முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கூட சொல்கிறாங்களே தவிர இது எங்களுடைய முடிவுன்னு அவங்க எப்பயாவது சொல்லியிருக்காங்களா? தனியாக நின்னதை சொன்னதில்லை. அதனால் அவங்க எப்பயுமே ஒரு கூட்டணிக்காக தேடுறாங்க. அதுக்கு அவங்களுக்கான ஒரு காரணம் இருக்கும். அவங்க சொல்கிற காரணம், எங்களுக்கு இந்தியாவை ரூல் பண்ணதுக்கு பவர் வேணும், இப்போதைக்கு எங்களுக்கு இந்தியா தான் முக்கியம், பார்டர் செக்யூரிட்டி பண்ணணும், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இந்து மத கோரிக்கைகளை நிறைவேற்றாது அவங்களுக்கு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு. ஸோ அதுக்கான நம்பர்ஸ் அவங்க தேடுறாங்களே தவிர ஒரு குறிப்பிட்ட மாகாணத்துக்கோ மாநிலத்துக்கோ நன்மை செய்யணுங்கிற அரசியல் வந்து அவங்களுக்கு இன்னும் இறங்கி வரல. ஸோ அந்த அரசியலுக்கு, இந்திய அரசியலுக்கு, தேசிய அரசியலுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற நம்பரை யார் கொடுப்பாங்களோ அவங்கள ஏற்றுப்பாங்க. அந்த வகையில் திமுக கொடுத்தாங்கன்னா முன்னாடியே ஏற்றுட்டு இருக்காங்க, இப்பயும் ரொம்ப விருப்பப்பட்டு ஏற்றுப்பாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் இப்போ வெற்றி பெற்ற பிறகாக நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரணும், கட்சி ஆரம்பிக்கணுன்ற ஒரு எண்ணம்ன்றது அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் இதை எப்படி பாருங்கள்? இதுதான் உதாரணங்க. காப்பி கேட்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முன்னாடி வந்து காப்பி கேட்ஸ் எல்லாம் நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதனால் அவங்களாம் பயந்தாங்க. இப்போ வந்து ஒருத்தர் வெற்றி பெற்றார். ஸோ அந்த ஃபார்முலாவை பின்பற்றுறதுல என்ன தவறு? பின்பற்றுறோன்னு நினைக்கிறது தான் தவறு இல்லைங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா அந்த விஜய்க்கு இருக்கிற உரிமை மற்ற எல்லாருக்கும் இருக்குது, நல்லது செய்கிறது நினைக்கிறதுலையும். ஆனால் விஜய் மாதிரி எல்லோரும் வெற்றி அடைய முடியுமான்னா அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விஜய்க்கு இருந்த அவங்க பின்னாடி ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ விஜய் வந்து வெறும் ஒரு நடிகராக மட்டும் பார்க்கல. ஏன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் தனுஷ் எடுத்துக்கோங்களேன். நடிப்பை பொறுத்த வரைக்கும் தனுஷ் வந்து சிறந்த நடிகர். அவர் வந்து எந்த விதமான கதாபாத்திரத்துலையும் தன்னை ஃபிட் ஆகிப்பார். அவர் வந்து ஃபார்முலா கடந்த நடிகர். ஆனால் விஜய் வந்து ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய நடிகர். ஸோ அந்த விதத்தில் விஜய்க்கும் தனுஷ்க்கும் வித்தியாசம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ தனுஷ் வரணும்னு நினச்சாலும் அது பாசிபிள். அவர் வந்து இனிமே தன்னை வந்து மக்களுக்கு சார்ந்த ஒரு நடிகராக அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கிறது முக்கியம். ஏன்னா எம்ஜிஆர் வெற்றி பெற்றது இந்த மாதிரி அரசியலில். எம்ஜிஆரை தொடர்ந்து எம்ஜிஆர் வழிமொழிஞ்சதுனால ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தன்னை பல விதமாக மாற்றிக்கிட்டாங்க. அவங்க மக்களோட மக்களாக இருந்து அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாங்க. விஜய் வந்து வரபோதே வந்து ஒரு மக்கள் பின்னணியோடு வந்தார். அது நம்ம எல்லாருக்கும் விசிபிளாக தெரியும். ஸோ அந்தளவு ஒரு பின்புலம் தனுஷ்க்கு இருக்குமான்னு தெரியல. ஆனால் தனுஷ் வந்து சிறந்த நடிகர். அவர் நடிகராக மக்கள்கிட்ட வெற்றி பெற்றிருக்கார். மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்வாரா அவர் வெற்றி பெறுவாரா இல்லையாங்கிறது போக போக தான் தெரியும். அவர் வரதுல தப்பு இல்லை, வேறு எந்த நடிகர் வந்தாலும் தப்பு இல்லை, அவங்களுக்குள்ளேயே போட்டி வரட்டுமே. ஊழல் சக்தி, தீய சக்தின்னு சொன்னார் விஜய் அவர்கள். ஆனால் இதற்கு முன்பாக பார்க்கும்போது திமுகவோட ஒரு ஆதரவாளராக தான் விஜயை பார்த்தாங்க. ஆனால் இப்போ இவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார், முதல்வராக மாறி இருக்கிறார்.
இவர் வந்து முன்னாடி தேர்தல் சமயத்தில் சொன்ன மாதிரி ஊழலுக்கு எதிராக திமுகவின் தீய சக்திக்கு எதிராக சரியாக செயல்பட்டு இருக்காரா, நடவடிக்கை எடுக்கிறாரா? நீங்கள் எப்படி சொல்லுங்க? அது வந்து சமூக ஊடகவியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியுது, அவங்க 2 பேரும் ஒருத்தரை ரொம்ப எதிர்த்துக்கிறாங்க, அது தெரியுது. ஆனால் ஆட்சி முறையில் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா நீங்கள் கொள்கைகள்னு பார்த்தோன்னா அவங்க திமுகவை அரசியல் எதிரின்னு சொன்னாங்களே தவிர கொள்கை எதிரின்னு சொல்லலை. கொள்கை எதிரியாக அவர் வச்சது பாஜகவை தான். ஸோ கொள்கை எதிரி இல்லாத திமுகவோட கொள்கையை தானே இவர் ஃபாலோ பண்ணியானோ. ஸோ அதே கொள்கையை ஃபாலோ பண்ணுறபோது அதே மெத்தடாலஜி வருது. இவர் திமுகவிலேருந்து தன்னை எப்படி, தன்னுடைய ஆட்சி எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு இனிமே தான் காமிக்கணும். அதில் தான் அவருடைய தொடர் வெற்றி இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து இவர் விஜயை தேர்ந்தெடுத்தது அவர் வந்து ஒரு தனக்கு தெரிஞ்ச தலைவர் அப்படிங்கிறத விட அது ஒரு பகுதி, அது ஒரு 50%னா மீதி 50% திமுகவை எங்களுக்கு பிடிக்கல, இந்த திமுகவுக்கு மாற்றாக யாராவது வேணும், இந்த நேரத்தில் வந்து விஜய் மேலே எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு, அவர் தான் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டவங்க ஜாஸ்தி. ஒரு சிலர் அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எங்கிட்ட வெளிப்படையாக பேசினாங்க, விஜய் நல்லது தான் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் நல்லதும் பண்ணுறாரு. ஸோ திமுகவில் பார்க்க முடியாததை இவங்க சில பேர் வந்து விஜய் ஆட்சியில் பார்க்கறதா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியில் இவர் தன்னை எப்படி வித்தியாசப்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய தொடர் வெற்றி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இது இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு பெரிய வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா அடுத்த இப்போ பார்க்கும்போது நாங்கள் வந்து பிரதமர் அவர்களையும் பதவி விலக சொல்லுவோம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் பதவி விலக சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான செயல்பாடுகள்லாம் அவங்க இறங்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களோட செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க செயல்பாடுகளை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடக்கணுங்க. அவங்க ஏதோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? ஸோ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டு வந்திருக்கக்கூடாது, அது ஒன்று தான் தப்பு. அவங்க வந்து உளவுத்துறையோ யாரோ சொல்லியிருக்கணும், இது மாதிரி ஒன்று நடக்க போகுது, அதை அவங்க ராஜினாமா வைக்க போகிறாங்கன்னு சொல்லி இது தெரிஞ்ச உடனே இவங்க கேட்டு ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெற்றி பெற்றிருந்தானா இந்த நிலைமை இப்போ இன்றைக்கி வந்திருக்காது. இதுவும் லேட் இல்லை. சிஜேபியோட ரிக்வஸ்ட்டுக்கெல்லாம் அடி பண்ணியவே கூடாது, அது தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து உண்மை மாணவர்களுடைய கோரிக்கைங்கிறது வேறங்க, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நீட்டில் வந்து குளறுபடியை தவிர்க்கணும், நீட்டு வேண்டாம் அப்படின்னே மாணவர்கள் பெரும்பான்மையான மாணவர்கள் சொன்னால் நீட்டு கூட வேண்டாம், அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதை காரணமாக வச்சு வேறு சிலதெல்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதை இப்போயே தடுத்து நிறுத்துகிறோம். பாஜக அரசுக்கு நான் இந்த சேனல் மூலமாக வைக்கிற கோரிக்கை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவங்க வந்து இதுக்கு மேலே வளர விடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து அரசியல் பின்புலம் இல்லாதவங்க. ஆனால் இவங்களுடைய ஒரு மாணவர் சக்தியை உபயோகித்து ஒரு தீய அரசியல் சக்திகள் உள்ள நுழையலாம். நீங்கள் பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச அரசியல் சக்திகளில் யார் அவங்க பின்னாடி இருக்காங்க, ஒரு தெளிவு இல்லை. அவங்க யார், எங்கேருந்து வராங்க, எப்படி பண்ணுறாங்க, எப்படி இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ ஒரு ராஜினாமாலேருந்து அடுத்த ராஜினாமான்னு கேட்டு இவங்க இந்தியாவை சீர்குலைய வைப்பாங்க. இவங்களை இதுக்கு மேலே வளர விடக்கூடாது, அதுக்கு அவங்க தகுதியே அற்றவங்க, சீக்கிரமாக நிறுத்தணும். அதை ஒரு பக்கம் பார்க்கும்போது இவர்கள் மாணவர்களுக்கான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான ஆட்கள், ஏதோ ஒரு சதி திட்டம் பின்னாடி இருக்கு, மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு சதி திட்டத்தில் இவங்க ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். இது உண்மை என்னன்னு இது இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அவங்க கேட்குறத பாருங்களேன். அவங்க வந்து அவங்க கேட்ட சில கோரிக்கைகள் நிறைவேறிச்சுன்னா அதோடு நிறுத்துறாங்களா? இல்லை, உடனே அடுத்தது வைக்கிறாங்க. அடுத்தது வைக்கிறப்பவே அவங்க வந்து தங்களை வந்து ஒரு க்ளீன் இமேஜாக காமிக்கிறாங்க. எங்களுக்கு பின்னாடி யாரும் இல்லை, வேறு எந்த சக்தியும் வர வேண்டாம், எங்களை வந்து ரொம்ப உயர்த்தி பேச வேண்டாம், அதெல்லாம் வந்து அவங்க செய்கிற நேரேட்டிவ். ஆனால் அவங்களுடைய கோரிக்கைகள் அடி பண்ணி ஆரம்பித்தோன்னா வளர்ந்துக்கிட்டே போகும். அதுதான் வளர விடக்கூடாது. ஏன்னா கோரிக்கைகள்ங்கிறது இந்த மாதிரி இடத்துல வைக்கக்கூடாது. அப்புறம் மக்களாட்சிங்கிற அந்த தத்துவமே இல்லாமல் போகிறோம். போராட்டத்தின் மூலமாக எல்லாத்தையும் நிறைவேற்றினா அப்புறம் எதுக்கு நாடாளுமன்றம்? நீங்கள் தேர்ந்தெடுத்த மக்கள்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் சொல்லுங்கள். உங்கள் எம்பிஸ் வந்து நாடாளுமன்றத்தில் பேசட்டும், விவாதிக்கட்டும். அதுதான் ஜனநாயக முறை, அதுதான் இந்திய அரசியலமைப்பு, அதுதான் இந்திய தேசிய அமைப்போட ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை மீறி இதெல்லாம் செயல்படுறது கட்டமைப்புக்கு நல்லதில்லை, இந்தியாவுக்கு நல்லதில்லை. புரியாத புதிராக இருக்கிறது, மோடி அவர்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் நண்பரா, எதிரியா, விரோதியா, யார் அவர் அப்படின்ற மாதிரி. ட்ரம்ப் எல்லாம் ஒரு சந்தர்ப்பவாதிங்க, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ஒரு மாதிரி இருப்பார் அவர். இதை வந்து நீங்கள் ரஷ்யாட்ட கேட்டு பாருங்களேன். மோடி வந்து நண்பரா எதிரியான்னு கேட்குறீங்க. நீங்கள் ரஷ்யாவை எடுத்துக்கோங்களேன். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நேர் எதிர். அப்படி இருக்கிறவங்கள்ட்டே இவங்க வந்து ரஷ்யா அதிபரோட புட்டினோட பேசி நான் டிஸ்கஸ் பண்ணி இதை பற்றி பண்ணேன், அவரோட டிஸ்கஸ் பண்ணி இங்கே வராதிங்கன்னு சொன்னேன் அப்படிலாம் சொல்லுவார். அதுக்காக வந்து நண்பர்னு ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி தான் இவர் மோடியை நண்பன் சொன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நண்பன் சொல்கிறாரு எடுத்துக்கலாம். பட் பொதுவாக அவர் தனக்கு என்ன லாபமோ அதை தான் பார்ப்பார். இந்த போர் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். அதே சமயம் இப்போ அமெரிக்கா அதை நம்ம பார்க்கும்போது மோடி அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்குது இந்த போர் சமயத்தில் அப்படின்றது? மோடியோட செயல்பாடுகள்
மிக சிறப்பு, அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர் இந்த யார் பெட்ரோல் விலை என்பது அமெரிக்காவில் ஏறுச்சா? ஏறிச்சு பெட்ரோல் விலை. அதுதான் இந்தியாவோட செயல்பாடு என்னன்னா, இந்த மாதிரி விஷயம் வந்து எங்களை ரொம்ப பாதிக்காது அப்படின்னு காமிச்சு நிரூபிச்சிட்டாங்க. அதான் எங்களுடைய பார்டரை தாண்டி இதெல்லாம் வராது, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குங்க, நாங்கள் யாருக்கும் குறிப்பிட்ட நபருக்கு இன்னைக்கு எதிரி இல்லை நாளைக்கு எதிரி இல்லை. ஏன்னா நாளைக்கு அவங்க 2 பேருமே சேர்ந்துப்பாங்க, அவங்க 2 பேருமே சேர்ந்து இந்தியாவுக்கு கூட எதிராக ஏதோ பண்ணலாம். அப்படி இருக்கிற சமயத்தில் இவர் ஈரானோட மெயின்டைன் பண்ண அந்த குட் ரிலேஷன்ஷிப் உலகம் முழுக்க மதிக்கப்பட்டது. குறிப்பாக அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் நடுவில் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய நோக்கம். இந்தியாவில் விலைவாசி அதிகம் ஏறாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம நோக்கம். ஏதாவது வகையில் பாதிப்பு இல்லாமல் இருக்காது. ஏன்னா நம்ம இந்த பூமியில் தான் இருக்கோம், பூமியில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரைச்சா நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஆனால் நம்ம எந்த சைடும் எடுக்கக்கூடாது. உண்மையிலே அதுதான் இந்தியாவோட கொள்கை. அது அந்த கொள்கைன்னு சொல்லிட்டு சைடு எடுத்தவங்க தான் நமக்கு வரலாற்றில் தெரியும். ஸோ மோடி மாதிரி எந்த சைடு எடுக்கணும், எப்படி அதை வந்து ஒரு அமைதியை கொண்டு வரணுங்கிறதுக்கு உண்மையில் மோடிக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும். ஆனால் அதை அவர் கேட்க மாட்டார். நீங்கள் சொன்ன கொஞ்ச நேரம் முன்னாடி ட்ரம்ப் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் எனக்கு கொடுன்னு கேட்டுருப்பார். அதுதாங்க வித்தியாசம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.